ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோடய வீடியோவை கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சரி ஃபுட் ரெசிபியில் ஒரு கூல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம பாப்பாவுக்கு 6 மந்த் ஆயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு கூல் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பவுடர் ரெடி பண்ணுறோம். இந்த பனானா பார்த்திங்கன்னா கேரளாலேருந்து வந்தது. நேந்திரங்காய் இதை வச்சு தான் நம்ம வந்து பவுட்ரு பண்ண போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பேபிக்கு வந்து வெயிட் கெயின் பண்ணோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா குட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்டெப் தான். நார்மலாக நேந்திரங்காய் வாங்கிட்டு அதை வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சிப்ஸுக்கு போடுற மாதிரி கட் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த பவுடர் வந்து ரெடி ஆயிரும். இது ரொம்ப ப்ரோட்டீன்ஸ் உள்ளது. பாப்பாங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம 6 மந்தில் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து கூழ் தான் நம்ம வந்து கொடுப்போம். ராகி கூழ், கம்பு அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுவோம். அது கூட இந்த கூழையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து பனானாங்கிறனால, அதாவது பச்சை வாழைக்காய்ங்கிறனால கேஸ் ட்ரபுளாக வரும்னு கேட்டால் கண்டிப்பாக வராது. ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு பவுட்ராக்கி அதுக்கப்புறம் கூழ் மாதிரி தான் கொடுக்குறோம். ஆனால் வந்து தினமும் கொடுக்காதீங்க. வாரத்தில் 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. சாலிட் ஃபுட் வந்து கொடுக்கும்போது நீங்கள் வந்து எந்த மாதிரிலாம் கொடுக்கலாங்கிற நிறைய டவுட் இருக்கும். நான் டெலிவரி முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டாக்டர் வந்து கொஞ்சம் டிப்ஸ் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படிலாம் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுங்கிறது கொஞ்சமாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். குழந்தைக்கு வந்து மாட்டுப்பால் வந்து 1 இயர் ஆஃப்டர் தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது ஏன்னா தாய்ப்பாலில் வந்து 60% வந்து வாட்டர் இருக்கும், 40% தான் ப்ரோட்டீன் இருக்கும். இதுவே மாட்டுப்பாலில் 40% வாட்டரும் 60% ப்ரோட்டீனும் இருக்கும். ஸோ இது குழந்தைனால வந்து டாலரேட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட இன்னர் பார்ட்ஸ்லாம் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ செரிமானமும் ஆகாது. அதனால் 1 இயர் ஆஃப்டர் தான் மாட்டுப்பால் வந்து நீங்கள் கொடுக்கணும். அது வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை அப்படின்னா பவுட்ரு பால் வந்து வாங்கி கொடுக்கலாம். பவுட்ரு பால்னால் குழந்தைகளுக்கு வந்து மில்க் பவுடர்னே இருக்கும், அது மாதிரி வாங்கி நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 1 இயருக்கு வந்து யாரும் மாட்டுப்பால் யூஸ் பண்ண வேண்டாம். நிறைய பேர்த்துக்கு இந்த டவுட்டும் இருக்கும், நான்வெஜ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி. வீட்டில் இருக்க பெரியவங்கள சொல்லுவாங்க 1 இயர் ஆஃப்டர் தான் வந்து நீங்கள் நான்வெஜ் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து ஜீரண சக்தி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் 7 மந்த் ஸ்டார்ட்லேயே வந்து முட்டை அப்புறம் வந்து நான்வெஜ் எல்லாமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இன்னொன்று முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா 9 மாதத்துலாம் வந்து நீங்கள் கையில் தான் பிசைஞ்சு கொடுக்கணும், மிக்சியிலலாம் அரைச்சி கொடுக்கக்கூடாதுன்னு எங்கிட்ட வந்து டாக்டர் சொன்னாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி எக்கு, நான்வெஜ்ஜு, கேர்டெல்லாம் வந்து லேட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுட் அலர்ஜி ஆக வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து 7 மந்த்லேயே எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிக்கலாம்னு சொன்னாங்க. சாலிட் ஃபுட் கொடுக்கும்போது ரொம்ப தண்ணியாக கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து பேபிக்கு வந்து எனர்ஜி வந்து பேலன்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. இது தண்ணியாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எனர்ஜி வந்து பேலன்ஸ் ஆகாதுன்னு சொன்னாங்க. சோறு வடித்த கஞ்சி, அப்புறம் பருப்பு தண்ணி அந்த மாதிரியே தண்ணியாக கொடுக்கக்கூடாது, லைட்டாக திக்காக வந்து கொடுக்க சொன்னாங்க. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக என்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப நிறைய சாப்பிட்ணுன்னு சொல்லி அதை இதையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. முக்கியமான விஷயம், குழந்தை சாப்பிடலை அப்படின்னு சொன்ன உடனே காலில் படுக்க வச்சு திணி திரிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. குழந்தைக்கு வேணுங்கிற அளவுக்கு குழந்தைய வந்து சாப்பிட்டுக்குமா, அது போதும்னா வாயை திறக்காது, அப்புறம் தலையை வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்குமாம்மா. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணுமாம்மா. குழந்தை நிறைய சாப்பிடணும்னு சொல்லி வச்சு திணிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 மந்த்ஸ்லேருந்தே வந்து பாதி பேர் பிஸ்கட்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பிஸ்கட்டு, சாக்லேட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதை ரொம்பவே பண்ணக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது வந்து எங்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க. 6 மந்த் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. 6 மந்த் ஆஃப்டர் தான் ஃபுட்டே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா பேபி வந்து இன்னர் பார்ட்ஸ் வந்து செரிக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக 6 மந்த் ஆஃப்டர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பால் மட்டும் கொடுங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பேபிஸ் வச்சுருக்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோட நாளைக்கு பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாசினி. டட்டா, பபாய்.